வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. T20 உலகக்கோப்பை 2026 இன் சூப்பர் 8 சுற்றில் நேற்றைய தினம் ஒரு மரண மாசான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாங்க, கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடந்த நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியை பற்றிதான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா பார்க்கப் போறோம். சொந்த மண்ணில் ரசிகர்களின் பெரும் ஆதரவோடு களமிறங்கிய இலங்கை அணிக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். கொழும்பு மைதானம் பொதுவாவே ஸ்பின்னர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில டாஸ் வென்ற இலங்கை அணி கேப்டன் தசுன் ஷனகா எந்த யோசனையும் இல்லாம முதல்ல பவுலிங் பண்ண முடிவு பண்ணாரு. சேசிங் பண்ணா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுதான் அவரோட பிளான். நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. நியூசிலாந்து அணிக்கு ஓப்பனிங் ரொம்பவே நிதானமாதான் இருந்துச்சு. பவர் பிளே ஓவர்களில் இலங்கை பவுலர்கள் ரன்களை ரொம்பவே கட்டுப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல நியூசிலாந்து அணி 75 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ஒரு நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம்தான் இலங்கை பவுலர்கள் தங்களுடைய வித்தையை காட்ட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா விஸ்ட் ஸ்பின்னர் மகேஷ் தீக்ஷனா மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் துஷ்மந்த சமீரா 2 பேரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டினாங்க. வெறும் 9 ரன்கள் எடுப்பதற்குள் நியூசிலாந்து அணி தன்னுடைய 4 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. 84 ரன்களுக்கு 6 விக்கெட். நியூசிலாந்து அவ்வளவுதான், இன்னைக்கு 120 ரன்கள் தாண்டுவதே கஷ்டம்னு எல்லாரும் நினைச்சாங்க. தீக்ஷனா மற்றும் சமீரா 2 பேருமே தலா 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினாங்க. ஆனா கிரிக்கெட்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்வாங்க இல்லையா? அது நேத்து மேட்ச்ல அப்பட்டமா நடந்துச்சு. 7வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த கேப்டன் மிச்சல் சான்னர் மற்றும் கோல் மெக்கான்சி மேட்சையே அப்படியே தலைகீழா மாத்திட்டாங்க. சான்னர் ஆரம்பத்துல நிதானமா ஆடினாலும் கடைசி கட்டத்துல ருத்ரதாண்டவம் ஆடினார்னுதான் சொல்லணும். வெறும் 26 பந்துகளில் 4 பிரம்மாண்டமான சிக்சர்கள் பறக்கவிட்டு 47 ரன்களை விளாசினார் சான்னர். அவருக்கு உறுதுணையாக நின்ற மெக்கான்சி ஆட்டமிழக்காமல் 31 ரன்கள் எடுத்தார். யாருமே எதிர்பார்க்காத விதமா கடைசி 4 ஓவர்களில் மட்டும் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் 70 ரன்களை குவிச்சாங்க. இதனால 20 ஓவர்கள் முடிவில் 168 ரன்கள் என்ற ஒரு மிகச்சிறந்த ஸ்கோரை நியூசிலாந்து அணி செட் பண்ணாங்க. 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி, அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்கலாம் என்ற மிகப்பெரிய பிரஷரோடு இலங்கை அணி சேசிங்கை தொடங்குனாங்க. ஆனா முதல் பந்திலேயே ஒட்டுமொத்த இலங்கை ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி வீசிய முதல் பந்திலேயே அதிரடி ஆட்டக்காரர் பதும் நிசங்கா கிரீன் போல்ட் ஆகி வெளியேறினார். அந்த அதிர்ச்சியில் இருந்து இலங்கை அணி கடைசி வரைக்கும் மீளவே இல்லை. பவர் பிளே முடிவில் இலங்கை அணி வெறும் 20 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து ரொம்பவே தடுமாறியது. ரன் ரேட் பிரஷர் வேற ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. மிடில் ஓவர்களில் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம்னு இலங்கை பேட்ஸ்மேன்கள் முயற்சி பண்ணப்போ உள்ளே வந்தார் ரச்சின் ரவீந்திரா. கொழும்பு பிட் ஸ்பின்னுக்கு சாதகமா இருந்ததால தன்னுடைய சுழற்பந்து வீச்சால் இலங்கை பேட்ஸ்மேன்களை திணறடித்தார் ரச்சின். முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை பெவிலியனுக்கு அனுப்பி மொத்தம் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தன்னுடைய 4 ஓவர்களில் வெறும் 27 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மேட்சின் நாயகனாக மாறினார். இலங்கை அணி தரப்பில் கமிந்து மெண்டிஸ் மட்டும் தனி ஒருவனாக போராடி 31 ரன்கள் எடுத்தார். ஆனால் மற்ற எந்த வீரரும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. முடிவில் இலங்கை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 107 ரன்கள் மட்டுமே எடுத்து 61 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வியின் மூலம் இலங்கை அணி சூப்பர் 8 சுற்றில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டது. சொந்த மண்ணில் உலகக்கோப்பையை வெல்லும் அவர்களின் கனவு முடிவுக்கு வந்திருக்கிறது. மறுபுறம் ஒரு மாசான வெற்றியை பதிவு செய்த நியூசிலாந்து தன்னுடைய அரையிறுதி வாய்ப்பை ரொம்பவே பிரகாசப்படுத்திக் கொண்டார்கள். இந்த மேட்சின் ஆட்ட நாயகன் விருதை வென்றவர் ரச்சின் ரவீந்திராதான். பேட்டிங் 22 பந்துகளில் 32 ரன்கள், பவுலிங் 4 ஓவர்கள் வீசி 27 ரன்கள் மட்டும் கொடுத்து 4 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த மேட்ச் ரிசல்ட்டால் பாகிஸ்தான் அணியின் அரையிறுதி வாய்ப்பும் இப்போது பெரிய சிக்கலில் மாட்டியுள்ளது. இனி வரும் ஒவ்வொரு போட்டியும் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கப் போகிறது. நியூசிலாந்து அணியின் இந்த சூப்பரான கம்பேக் மற்றும் ரச்சின் ரவீந்திராவின் பந்துவீச்சு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.